அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசி கடைசியாக பேசுறதுக்கு எதுவும் மிச்சமில்லாத நேரத்தில் இருந்தாலும் முகுந்தன் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், ஆகச்சிறந்த நண்பர். அவர் என்ன சார் என்னுடைய படத்துக்கு நீங்கள் வரணும் இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட பிறகு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது. இந்த படம் ரிலீஸ் ஒருவேளை சக்ஸஸ் மீட் என்னை கூப்பிட்டாரு, அந்த விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ நிச்சயமாக ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் எப்படி மிகச்சிறந்த கலைஞன் ஆகிறான்னா, எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை, அறிவு தான் மிகப்பெரிய விஷயம். பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கலாம், பணம் இல்லாத போது அறிவால் பிரம்மாண்டமாக யோசிக்கலாம். அப்போது இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதியாக வச்சுருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான். நான் ஒரு 10 வருஷமாக இந்த ஏறக்குறைய ஒரு 2000 திரைப்படங்களுக்கு நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். 2000 திரைப்படம் கலந்துட்டு இருக்கேன். அதில் ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட் ஆங்கருக்கு பிஃபோர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாதுரை. அதுபோல் ஒரு தயாரிப்பாளர் அழகாக பிளானாக எழுதிக்கிட்டு எல்லாரையும் விடாமல் படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய உரையிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் படத்தையும் நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைப்பேன். பட்ஜெட்லேருந்து அதை வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ளே பணத்தை சரி பண்ணி கொண்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணாதுரை. எங்களுக்கும் நீங்கள் எந்த பேலன்ஸும் இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கும் எந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் படத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க. உண்மையில் முகுந்தனுக்கு மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு இந்த மேடையில் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயத்தை இவங்க எல்லாம் சேர்ந்ததால தான் பண்ண முடியுது. முகுந்தனால் ஒரு ஒரு கேப்டனுக்கு எது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னா அவனோட படை தான் வெற்றி கொடுக்கும். அப்போ ஒரு இயக்குனருக்கு அவங்களுடைய டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டும் தான் அந்த படம் வெற்றி அடையிறது மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. இந்த அணி மிகப்பெரிய பலமான ஒத்துழைப்போட இயக்குனர் கொடுத்துருக்கு. அது இந்த திரையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அந்த வகையில் இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும்.